கைஸ் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு அண்டர் வாட்டர் எக்ஸ்போ அப்புறம் கடல்கனி ஷோலாம் போட்டிருந்தாங்க. போயிட்டு இந்த கடல்கனியெல்லாம் பார்க்குறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு நைட்டு முடிவு பண்ணி நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டோம். கிளம்பி ஒரு வழியாக டெக்ஸ்டைலுக்கு எம்டி பைக் எடுத்துகிட்டு டரப்புறன்னு முறுக்கிட்டா அப்படியே வந்துட்டேன் கைஸ். வந்ததுக்கப்புறம் எப்படியோ தூரத்தில் ஒரு டெக்ஸ்டைலிங்கிற ஒரு போர்டை பார்த்துட்டு அப்பாடா எப்படியோ ஒரு வழியாக ரோடை கிராஸ் பண்ணி இந்த சைடு வந்துட்டேன் கைஸ். ஒரே டிராஃபிக்காக இருக்கே அட எப்படியும் கிராஸ் பண்ணி வந்தாச்சு. அதுக்கப்புறம் உள்ள டெக்ஸ்டைலுக்குள்ள பார்த்தா ஒரே கலராக லைட் எரியுது. அட என்னடா இப்படியெல்லாம் எரியுதே அப்படின்னு சொல்லி போட்டு சரி உள்ளே என்ட்ராகலான்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு வழியாக டெக்ஸ்டைலுக்குள்ள என்ட்ரு ஆயாச்சு கைஸ். என்ட்ரானதுக்கப்புறம் பார்க்கிங் இடத்துல ஒரு போர்டை பார்த்தோம். உடனே நம்மளால் பாருங்கள் ஹெல்மெட் வந்து பூட்டிட்டான். அப்புறம் நம்மளால் ஹெல்மெட்லாம் போட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தோடனே வண்டிக்கு பார்க்கிங்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 ரூபா பார்க்கிங்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் உள்ளே வந்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு எங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கான். அவன் பையங்க வரேன்னு சொல்லியிருந்தான். அவனையும் பார்த்து எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டோம் அந்த கூட்டத்தில். அந்த கூட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டு அடடே எங்கடா இங்கே நின்றுருக்கேன் ஏதோ தனியாக பாருங்க ஒரு பொண்ணாட கடலை போட்டிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவனையும் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு நாங்களும் சரி கடல்கனியை பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள என்ட்ரன்ஸில் என்டர் ஆகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் கைஸ். என் ஃப்ரெண்டு நாங்கள் வரேன்னு சொன்னோடனே உடனே அவனும் பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் வந்து எடுத்து வச்சுட்டான் 3 பேர்த்துக்குமே. அதுக்கப்புறம் சரி உள்ளே போல வாங்கடான்னு சொல்லிட்டு அவனும் கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தாங்க கைஸ். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்களும் பின்னாடியே வந்து போய்கிட்டே இருந்தோம். அட வாங்கடா சீக்கிரம் என்னடா காமெடி பேசிக்கிட்டே வந்துட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய்கிட்டே இருந்தேன் அவங்களுக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் சரி ஒரு வழியாக ஏதோ ஒரு கம்பியில் போவானுங்கன்னு பார்த்தா எந்த கம்பிக்குலையுமே போக மாட்டேங்கிறானுங்க. 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க இதில் போகலாமா இதில் போகலாமான்னு சொல்லிட்டு. அடி ஏதாச்சும் உள்ள போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க பின்னாடியே வந்துக்கிட்டே இருந்தேன் கைஸ். அதுக்கப்புறம் ஒரு வழியாக டிக்கெட் வேறு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அங்கே வெளியே ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட டிக்கெட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. எங்கடா வர காணமே அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவரை பார்த்து டிக்கெட்டை கொடுத்து போட்டு அப்படியே மேலே ஏறுறதுக்கு ஆரம்பிச்சோம். ஆட இதுனடா இந்த பார்த்தா மீன் வாய் மாதிரியே இருக்குது இதுக்குள்ளேயே போகணும் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்களும் உள்ளே ஏறி போனால் ஒரே ப்ளூ கலரில் இருக்குது. ஆட என்னடா நாம் எப்பவுமே கருப்பு கலரில் தானே தெரியும் இப்போ என்னடா ப்ளூ கலரில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அட ப்ளூ கலர் லைட்டுங்கிறானுங்க. அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ கீழே இறங்கி வந்தாச்சு. கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் கீழெல்லாம் பார்த்தா நிறைய போஸ்டரில் வச்சுருக்காங்க. அட இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்களாம் ஃபோட்டோவில் எடுத்துக்கலாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசர் வந்து சொன்னாங்க. இங்கே தாஜ்மஹாலில் வச்சுருந்தாங்க ஃபோட்டோவில். அதை பார்த்தோன்னே அடுத்த ட்ரிப்பு நம்ம தாஜ்மஹால் போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சதாசிவம் சொன்னால் அட தாஜ்மஹாலுக்கு என்னைய கடா கூப்பிட்டு போகிற போயிட்டு லவரை கூப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கலாய்ச்சி விட்டேங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அப்படியே உள்ளே வந்து போகலான்னு சொல்லிட்டு அண்டர் வாட்டருக்குள்ளே போய் மீன் எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போய்கிட்டே இருந்தேங்க. ஆட உள்ளே எங்கடா கூப்பிட்டு போய்கிட்டே இருக்கிறீங்களே சீக்கிரம் உள்ளே போகிற ஸ்க்ரீனை காட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக இதாண்டா உள்ளே போகிற என்ட்ரன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம இளவரசன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாங்களும் அப்படியே உள்ளே போனால் அட என்னடா உள்ளே ரோஸ் கலர் ரைட் போட்டு வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் வாங்க வாங்க போய் மீனாக பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்து அப்படியே போயிட்டு ஒரே மீன் தொட்டியாக வச்சுருக்காங்க. சுற்றியும் ஒரே ஏகப்பட்ட மீனாக இருக்கே. நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பெருந்திர பக்கம் இங்கே வந்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டைலை விசிட் பண்ணாமல் போயிடாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் போட்டு உள்ளே போயிட்டு பார்த்தா அங்கேயும் சூப்பராக இருந்துச்சு. டிக்கெட்டோட ப்ரைஸ்னு பார்த்தா 80 ரூபா கைஸ். 80 ரூபாய்க்கு ஒருத்தா தான் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தாலும் மீனாக இருக்குது கீழே பார்த்தாலும் மீனாக இருக்குது. அட என்னடா ஒரே சைடு வீடு மேலே கீழே எல்லாமே மீனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் கைஸ். அட கீழே பார்த்தா ஒரு பெரிய மீனை படுக்க வச்சுருக்காங்க. என்னடா எத்தாச்சோட்டு மீனா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அட இது என்னடா எந்திரிக்கவே மாட்டேங்குது ஏதோ தட்டி எழுப்பி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியாக அப்படி இப்படி பண்ணதில் ஏதோ கண்ணை முடிச்சு பார்த்தது கைஸ். அதுக்கப்புறம் சரி நாமளும் அப்படியே முன்னாடி போய் பார்ப்போம் வேறு ஏதாவது மீன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் முன்னாடி வந்து போய் பார்த்தா எட்டர் மீன் அதுக்கப்புறம் மீசக்கழுத்தி மீனெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த கடல்கனி எங்கப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்தோம். ஒரு வழியாக கடல்கனியை பார்த்தாச்சு கைஸ். அப்புறம் அப்படியே பக்கத்தில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனோடனே அக்கா ஹார்ட்லாம் கொடுத்துட்டு டாட்டா பாய் பையனால சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு இன்னொரு அக்கா வேறு இருந்தாங்க. சரி அவங்களும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த சைடும் போய் பார்த்தாங்க. அங்கேயும் பார்த்தா அப்படியே கையில் கிஸ்ஸு அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆள் பாருங்க லாஸ்ட்டு வரைக்கும் நான் வந்து கையில் அந்த சிம்பிள் காட்டாமல் வரவே மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக காமிச்சிட்டு எப்படியோ காட்டின்னு வாங்கிட்டு வந்துட்டான் பாருங்க. என்னென்ன பண்ணுறான் பாருங்க. அப்புறம் கடல்கனியை பார்த்தது போதும் சரி அடுத்து ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசனை கேட்டதுக்கு அட அந்த சைடு தூரியெல்லாம் இருக்குது அங்கே போல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தான். அதுக்கப்புறம் நாங்களே இந்த சைடு வந்ததுக்கப்புறம் நிறைய ஷாப்பெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம ஆள் தனியாக போய் அவன் ஆளுக்கு ஏதோ கம்மல் அதுக்கப்புறம் வலையெல்லாம் வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் பாருங்க. உடனே நம்மளை பார்த்தோன்னே அப்படியே ஓடியாரான் பாருங்க சமாளிச்சுட்டு. அடுத்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அட இந்த சைடு போலாவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தானுங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த சைடு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு அண்ணன் வந்து
இது துப்பாக்கியில் அந்த குண்டெல்லாம் போட்டு சுடுற மாதிரி வச்சுருந்தாரு. சரி பக்கத்தில் போய் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லி போட்டு நாங்களும் போயிட்டோம் கைஸ். பக்கத்தில் போயிட்டு ஆனால் எவ்வளோங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு தம்பி 3 குண்டுக்கு 60 ரூபா 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லி போட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் கைஸ். அப்புறம் அப்படியே இந்த சைடு வந்தால் ஒரே பபுள்ஸாக இருக்குது. அட என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அட இங்கே பாருங்க போயிட்டு கடையில் போயிட்டு அந்த பபுள் சுடுறதை வாங்கிட்டு வரேன் எனக்கு விளையாடுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடே உனக்கு விளையாடுற வயசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் சமாளிக்கிறான். எங்கள் அக்கா பொண்ணுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கைஸ். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் வாங்கவே இல்லை ஓடியான்ட்டான். அட ஏன்டா வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அப்புறமேலுக்கு இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க கைஸ். என்னடா இப்படி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அப்புறமேலுக்கு இது வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட்டிகிட்டு போயிட்டேன் கைஸ். கூட்டிகிட்டு போயிட்டு இந்த சைடு வந்தோடனே நிறைய தூரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அட என்னடா இந்த தூரிக்கெல்லாம் நம்ம அந்த 80 ரூபாயிலே ஆடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் விடுவாங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொன்னான். ஏன் தனித்தனி தூரிக்காக காசு கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஆமாடா எல்லா தூரிக்குமே காசு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அப்போ எந்த தூரியுமே ஆடாதீங்கன்னு சொல்லிட்டேன் கைஸ். ஆனால் அப்போவுமே விட மாட்டேன்ட்டானுங்க. லாஸ்ட்டில் ஆடிட்டு தான் வரும்னு சொல்லிட்டானுங்க. அப்புறம் நானும் வந்து இந்த சைடு அப்படி இப்படின்னு சுற்றி பார்த்ததில் அந்த சைடு ஒரு பேய் வீடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. அதை கேட்டோடனே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே போகலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டானுங்க 2 பேருமே. அப்புறம் நானும் வந்து அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தேன். அவனும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தாங்க இளவரசனும் சதாசிவமும். சரி வாங்க போய் தான் பார்த்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தம்பி ஒரு சின்ன தம்பி கார் ஓட்டிக்கிட்டு இருந்தாப்புல. தம்பி கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த சைடு ஓட்டிக்கிட்டு போயிட்டாப்புல. யாருப்பா இங்கே ஷாப் ஓனரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்ததில் தம்பி ஒருத்தர் வந்து கொண்டு இருந்தார். தம்பி எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அண்ணா 40 ரூபாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் நம்மளால் டிக்கெட் வாங்குறதுக்கு போனால் டிக்கெட்டு தான் வாங்குறானா என்னென்னு தெரியலிங்க. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் நின்றுட்டு இருந்தேன். டிக்கெட் வாங்கிட்டு வந்துருவான்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு வழியாக ஒரு 1/4 மணி நேரம் கழித்து டிக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. என்னடா ஒரு 3 டிக்கெட் வாங்குறதுக்கு எவ்வளோ மணி நேரமானு சொல்லிட்டு கேட்டால் சேஞ்சில்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. எப்படியோ ஒரு வழியாக டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே உள்ளே வந்து போனேங்க கைஸ். உள்ளே வந்து போனதுக்கப்புறம் எங்கடா பேயே காணமே இருட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கடா பேய் தேட வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா என்னடா இது ஒரு பொம்மை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதுதான் பேய்ங்கிறானுங்க நம்ம ஆளுங்க. அப்புறம் ஒரு வழியாக இதையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தோங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த தூரி வந்து ஆடணும்னு சொல்லிட்டானுங்க. டே நாளாக இந்த தூரிக்குள்ளடா சாமி எனக்கு இப்போயே ஹார்ட் பீட்டு டபக்கு 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 டபக்குன்னு அடிக்குது. நீங்கள் வேணால் போய் இந்த தூரியை வந்து ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேங்க. அதுக்கப்புறம் சரி நாங்கள் போய் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. நீ தான் பே பண்ணணுன்னு வேறு சொல்லிட்டானுங்க. நமக்கு சரியான ஆப் வச்சு விட்டானுங்க. அதுக்கப்புறம் யூபிஐ கேஷுங்க கிடையாது. நீங்கள் போய்ட்டு அந்த கோர்ட்டில் போய்ட்டு எடுத்துகிட்டு வாங்கப்பா அங்கே ஒரு யூபிஐ கவுண்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி போட்டு நம்ம இளவரசன் சரி தூரி வேண்டான்னு சொல்லிட்டான் போல இருக்குது எங்கேயோ போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் லாஸ்ட்டாக பார்த்தா அந்த யூபிஐ கவுண்டர் தான் தேடி வந்திருக்காங்க. சரியான பல்ப் ஆகி போச்சு எனக்கு சதாசிவத்துக்கும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக யூபிஐயில் வந்து காசை வாங்கிட்டு அப்படியே போயிட்டு டிக்கெட் 2 வாங்கிட்டானுங்க. டிக்கெட் வாங்கிட்டு அங்கே மேலே போய் தூரியில் கொரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டானுங்க. போயிட்டு என்ன நிலமையில் வரானுங்க நாமளும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. ஒரு வழியாக சரி நாங்கள் தூரி ஆட போகிறோன்னு சொல்லி போட்டு மேலே ஏறி போய்க்கு வந்து தூரியை வந்து எல்லாமே லாக்கெல்லாம் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆளுங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆப்ரேட்டரு. ஸ்டார்ட் பண்ணோடனே நம்ம ஆளுங்க மேலே போகிறதுக்கு ஆரம்பிட்டானுங்க. என்னடா மேலையெல்லாம் போகிறீங்களே லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி போட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சுத்தரக்காரம் பண்ணிட்டார் ஆப்ரேட்டரும். சும்மா வச்சு ஓட்டுன்னு ஓட்டி விட்டாப்புல கைஸ் வண்டியை. சும்மா சுற்றில் இறங்கி ஓடியாந்தானுங்க இப்போ எனக்கு 2 பேரும். அனுபவம் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னானுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம ஆள் பாருங்க அந்த இது பபுள் சுடுறதா ஒரு வழியாக வாங்கிட்டே வந்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம இளவரசன் டே இதை நம்ம பிரித்து பார்த்தாகணுண்டா அப்படின்னு சொல்லி போட்டு பிரித்து எறிஞ்சிட்டான். பிரிச்சுட்டு சரி இதில் ஊற்றி எடுத்து விட்டு பார்ப்போமே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்து விட்டா அப்படியே பபுள்ஸ் வரதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் அதை வச்சு விளையாடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சுட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. பை பை.